ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ, லாங் வீடியோ அப்படின்னா கண்டிப்பா வந்து தம்ப்நெயில் நல்லா இருந்தா மட்டுமே நம்ம வீடியோவ டச் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு வீடியோவுக்கு மெயின் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் தான். இந்த தம்ப்நெயில் வந்து நல்லா அட்ராக்டிவா இருந்தா தான் கண்டிப்பா நம்ம வீடியோவுக்கு வியூஸ் போகும். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ அப்படின்னா கண்டிப்பா தம்ப்நெயில் நல்லா இருக்கணும். பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டுமே வியூஸ் கண்டிப்பா போகும். இத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாங்க பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப் பார்த்தீங்கன்னா, லோகோபிட் தான். நெறைய ஆம்ப் இருக்கு. கேன்வா, ஆ லோகோபிட் இன்னும் நெறைய ஆம்ப்லாம் நெறையா இருக்கு. ஜெமினி இருக்கு. இத வந்து நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ லோகோபிட் தான் எனக்கு என்னோட மொபைலுக்கு செட் ஆகுது. ஜெமினி, கேன்வா வேற ஒரு இதெல்லாம் நமக்கு அந்த ஆம்ப் எல்லாம் வந்து என்னுடைய இதுல வந்து சேவ் ஆக மாட்டேங்குதா. அதனால நான் லோகோபிட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேற ஆம்ப் வச்சு நீங்க ட்ரை பண்றதா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இப்ப நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய லோகோபிட் அத வச்சு நான் எப்படி உங்களுக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். லோகோபிட் ஆம்ப டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப் லோகோபிட். பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள போயிட்டு கிரியேட் நியூன்னு காட்டுது பாருங்க. அத டச் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு போஸ்ட் போடக்கூடியது நெறைய இருக்கும். சைஸ் வந்து நெறைய இருக்கும். நம்ம யூடியூப் தம்ப்நெயில்னு காட்டுது பாருங்க. அந்த சைஸ் தான் நமக்கு ஓகேவா இருக்கும். அத எடுத்துட்டு, இப்போ நம்ம பேஜ் காட்டுது. இதுல பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கும். இப்போ வந்து பேக்கிரவுண்ட் நாம மாத்த போறோம். பேக்கிரவுண்ட் மாத்திக்கலாம். என்ன கலர் வேணுமோ நம்ம பேக்கிரவுண்ட் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற வேற மாடல்ஸ் மாத்திக்கலாம். இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து ப்ளூ கலர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஷேப்ஸ் மாத்துறது. இதெல்லாம் ஷேப்ஸ் வந்து மாறி மாறி வரும். சைடுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா ஆப்ஷன்ஸ் இல்லன்னா அந்த பிளஸ்ஸ டச் பண்ணி, இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க போறோம். எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ எடுத்துட்டு என்ன ஃபோட்டோ வேணுமோ, எந்த ஃபோட்டோ அந்த நமக்கு குடுக்கக்கூடிய வீடியோவுக்கு எந்த மாரி ஃபோட்டோ வேணுமோ, அந்த மாரி எடுத்து சென்டர்ல வச்சாச்சு. இப்ப நம்ம கை வச்சு பெருசு பண்ணிக்கலாம். எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாரி வச்சுக்கலாம். இல்ல சின்னதா வச்சு ஏதாவது சைடுல பார்த்தீங்கன்னா, டெ டெக்ஸ்ட் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, அதுக்கு தகுந்த மாரி டெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து பேக்கிரவுண்ட் வந்து பிளைனா வச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் எரேசர்ன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அத வச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி எரேஸ் பண்ணலாம். அந்த ரெட் கலர் வந்து பாயிண்ட் வந்து எரேஸ் பண்ணாம எந்த பாயிண்ட்ட எரேஸ் பண்ண நெனைக்கிறோமோ எரேஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துல இருக்குது பாருங்க. அ பிஜின்னு இருக்கும். ரிமூவ் ரிமூவர் அப்படின்னு இருக்கும். அத நம்ம டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காட்டும். இத ஃபர்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு, அது நாம இப்ப எடுத்து வச்சிருக்க அந்த இத வச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் வச்சத அழிச்சிரணும். இப்ப இங்க இருக்கிறத எடுத்து நம்ம சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு கை வச்சு பெருசு பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ மேல பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் குடுக்குறதுக்கு, மறுபடியும் இமேஜ் மாத்துறதா இருந்தா, ஃபோட்டோஸ் வைக்கிறதா இருந்தா நம்ம அத டச் பண்ணிக்கலாம். நான் கிளியர் குடுக்குறேன். கிளியர் குடுத்துட்டு, நான் வந்து பேக்கிரவுண்ட் கலர் வச்சிருந்தேன் இல்லைங்களா? அத வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஃபுல்லா வந்து நான் என்ன எடுத்தேனோ அத அப்படியே வைக்கிறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். எடுத்து, அதே ஃபோட்டோவ எடுத்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் இல்ல, பிளைனா அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா இந்த ஃபோட்டோவ நான் ஃபுல்லா வச்சுட்டேன். நம்ம ஒரு சின்னதா ஃபோட்டோ வச்சு சைடுல நாம டெக்ஸ்ட் குடுக்குறதா இருந்தா, பேக்கிரவுண்ட் கலர் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நான் இந்த ஃபோட்டோவே வச்சுட்டேன். டெக்ஸ்ட் போய்க்கலாம். இப்ப கோவில் திருவிழா அப்படின்ட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஏதோ இமோஜி வைக்கிறதா இருந்தா இமோஜி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு எடிட் ஆட் குடுத்துருங்க. ஆட் குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்துடைய அதாவது டெக்ஸ்ட்டுடைய மாடல்ஸ் மாறும். எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் வச்சுக்கலாம். கை வச்சு பெருசு பண்றதோ, சைடா வச்சுக்கிறதோ எது வேணுமோ பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வைக்கிறதோ வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கும். அந்த டெக்ஸ்ட் வந்து அதோடைய மாடல்ஸ் மாத்துறது ஆப்ஷன் நெறையா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்து பெருசு பண்றது, ம் பார்த்தீங்கன்னா,
தூரமா எழுத்துக்கள் போறது, அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு எது வேணுமோ அந்த மாரி அதுக்கு தகுந்த மாரி பார்த்து வச்சுக்கலாம். இது நமக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டோட கலர் மாத்துறது. டெக்ஸ்ட் வந்து எந்த கலர்ல வேணுமோ அந்த கலர்ல நம்ம வச்சுக்கலாம். நம்ப குடுக்கக்கூடிய இமேஜ்க்கு தகுந்த மாரி, அதாவது ஃபோட்டோஸ்க்கு தகுந்த மாரி நம்ம கலர் குடுத்தோம்னா நல்லா பிரைட்டா தெரியும். பார்த்தீங்கன்னா, இது எழுத்து பார்த்தீங்கன்னா, அது டெக்ஸ்ட் வந்து அப்படியே அ மாறும். எந்த மாரி வேணுமோ அந்த மாரி மாறும். பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்ஸ்ட்டோட பாட்டம் கலர் பண்றது. பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா கலர் இருக்கு. அத நாம அப்படியே மாத்துறோம் பாருங்க. இப்ப இந்த பிளாக்ல இருக்குங்களா? பிளாக்ல இருக்கு. மேல இருக்கிற அந்த பாயிண்ட்ட வந்து போட்டிருக்கு அந்த பாயிண்ட்ட வச்சு நவுத்திட்டோம். இப்ப அடுத்து இது பார்த்தீங்கன்னா, ஷேடோ குடுக்குறது. நாங்க குடுக்கக்கூடிய டெக்ஸ்ட்க்கு வந்து ஷேடோ குடுக்குறது. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நல்லா. ரெட் கலர் வச்சிருக்கேன். ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்ல பிளாக் கலரா வேணும்னாலும் பிளாக் கலர் வச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்ப வந்து இது சேவ் பண்ணோம். சேவ் பண்ணிக்கலாங்களா? எந்த இடத்துல வேணுமோ அந்த டெக்ஸ்ட்ட வச்சுட்டு, இப்ப சேவ் பண்ணிக்கலாம். இந்த மெமரி மாரி தெரியுது பார்த்தீங்களா? அத டச் பண்ணிட்டு, ஒவ்வொரு ஆப்ஷனா காட்டும். டவுன்லோட் ஜேபிஎ ஜேபின்னு குடுத்துருக்கும். ஜேபிஜின்னு இருக்கும். அத டச் பண்ணிட்டு, இப்ப அதர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத டச் பண்ணி, நாம ஃபைல்ல சேவ் பண்ணிக்கலாம். எதுல சேவ் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கேலரியில சேவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா, நான் இப்படிதான் தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து தம்ப்நெயில் நல்லா இருந்தாவே, கண்டிப்பா நம்ம வீடியோஸ்க்கு வியூஸ் போகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். பாய்.